வேட்பாளரா நீங்க சந்தித்த முதல் தேர்தல், களத்துல சவால்கள் அதிகமா சாதகம்? சவால்கள்ங்கிற போதும்போது சவால்கள் கிடையாது, சவால்கள் இருந்தது. பட் என்னன்னா, நீங்க அந்த 25 நாட்கள் பொறுத்த வரைக்கும் ஒரு வேட்பாளராக நான் போட்டி போட்டது இதை முதல் தடவை. அது பல்வேறு அனுபவங்கள். நகர்ப்புறங்கள் போனீங்கன்னா அது ஒரு சில வேற மாதிரி அனுபவங்கள். நீங்க கிராம பகுதியில் போனீங்கன்னா அங்க வேற மாதிரி அனுபவங்கள். ஆனா ஜனங்களை பொறுத்த வரைக்கும் நம்முடைய தமிழக முதலமைச்சர், நம்முடைய தமிழக அரசுடைய சாதனைகள் சொல்லும் போது குறிப்பா தாய்மார்கள் மத்தியில் ஒரு மிகப்பெரிய வரவேற்பு இருந்தது. குறிப்பாக அந்த மகளிர் அந்த உரிமை தொகை மாதம் 1000 ரூபாய், அதா இருக்கட்டும், இல்ல நகர பேருந்துகள்ல இலவச பஸ் பயணமா இருக்கட்டும், இல்ல சிறுவர்களுக்கு அரசு பள்ளிகளுக்கு அந்த காலை உணவு திட்டமா இருக்கட்டும், இல்லைன்னா உங்களுக்கு அந்த இல்லம் தேடி கல்வி, மக்களை தேடி மருத்துவம், கலைஞர் இல்லம் அங்கிற அந்த இது போன்ற திட்டங்களை சொல்லும் பொழுது அந்த குறிப்பா அவங்க தாய்மார்கள் மத்தியில் மிகப்பெரிய ஒரு வரவேற்பு இருந்தது. அதுதான் எங்களுக்கு நம்பிக்கையா இருந்தது. அதே நேரத்தில் இந்த 100 நாள் வேலை திட்டத்தில் ஒன்றிய அரசு, மோடி அரசுடைய அவங்களுடைய இந்த கடந்த 10 ஆண்டுகளாக அந்த 100 நாள் வேலை திட்டத்திற்கு அவர்கள் அந்த போதிய நிதியை கொடுக்காதனால அதனால வேலை நாட்கள் குறைஞ்சிருதோ. அது நம்ம சொல்லும் போது எங்களுடைய இந்தியா கூட்டணி சார்பாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டால், நீங்க இப்போ 100 நாள் சொல்றாங்க, அந்த பேர் திட்டத்துக்கு உண்டான பேரே 100 நாள் தான். ஆனா அந்த 100 நாள் கிடைக்கிறது கிடையாது. இன்னைக்கு 30-40 நாள் தான் கிடைக்குது. உங்க கிராமம் மாத்திரம் கிடையாது, தமிழ்நாடு மாத்திரம் கிடையாது, இந்தியா முழுவதும் அனைத்து கிராமங்களையும் இன்னைக்கு உங்களை மாதிரி ஜனங்க ரொம்ப கோபத்தில் இருக்கிறாங்க. ஆட்சி மாற்றம் ஏற்படும் பொழுது சகோதரர் ராகுல் காந்தி அந்த பிரதமர் அந்த பதவியை ஏற்கும் பொழுது இந்த 30-40 நாள் கிடையாது, 100 நாள் கிடையாது, 150 நாட்கள் உங்களுக்கு வேலை கிடைக்கும். உங்களுக்கு அந்த 100 நாள் திட்டத்துக்கு சம்பளம் 400 உயர்த்தப்படும் சொல்லும் போது ஜனங்க மத்தியில் ஒரு மிகப்பெரிய ஒரு இதை பார்த்தேன். அதே நேரத்தில் இந்த கடந்த 10 ஆண்டுகளாக இந்த 100 நாள் வேலை திட்டம் முழுமையா நமக்கு கிடைக்கலன்னு சொல்ற அந்த கோபம் பொறுத்த வரைக்கும் அந்த கிராம மக்களிடம் இருந்தது. அது விலக்கி சொல்லும் போது இதுக்கு முழு பொறுப்பு யாருன்னா மாநில அரசு கிடையாது, மத்திய அரசு, ஒன்றிய அரசு, மோடி அரசு தான் இதுக்கு காரணம் சொல்லி அதை விலைக்கு சொல்லும் போது அந்த ஜனங்க எஸ்பெஷலி நம்மளுடைய தாய்மார்கள் மத்தியில் அந்த கோபம் நல்லாவே தெரிஞ்சது. சின்னத்தை கொண்டு போறதுக்கு எந்த அளவுக்கு சிரமம் இருந்தது? சிரமமே கிடையாது, சின்னத்தை நம்ம கொண்டு போக வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா எல்லா வீடுகள்லயும் தீப்பெட்டிங்கிறது இருக்கு. நீங்க அடுப்பு உணவு தயாரிக்கிறத அடுப்பு பத்த வைக்கிறதா இருக்கட்டும், இல்ல விளக்கேற்றுறதா இருக்கட்டும், இல்ல ஆரத்தி எடுக்கிறதா இருக்கட்டும், எல்லாத்தையும் சாதாரண எல்லாரும் எளிய மனிதர்கள் பயன்படுத்தக்கூடிய ஒரு பொருள் தான் அந்த தீப்பெட்டி. அது பொறுத்த வரைக்கும் எங்களுக்கு என்னன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு இது. நாங்க கிராமங்களுக்கு போகும்போது குறிப்பா தாய்மார்கள் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி எல்லாரும் கையில தீப்பெட்டி காமிச்சாங்க. நீங்களே உங்களை மாதிரி பத்திரிகையாளர்கள், ஊடகவியாளர்கள் நீங்க அதை பார்த்திருப்பீங்க. நீங்க அது கடைசியா தேர்தல் நாள் நெருங்கன்னா நீங்க எங்க பார்த்தாலும் இங்க கடை வீதியில இருக்கட்டும், எங்க பார்த்தாலும் நாங்க சொல்றதுக்கு முன்னாடி கடை வீதிகள் அந்த தீப்பெட்டி இது பண்ணாங்க. அது ரொம்ப எங்க கட்சிக்காரங்களும் சரி, இங்க கூட்டணியை சார்ந்த இந்தியா கூட்டணியை சார்ந்த அனைத்து நிர்வாகிகள், தொண்டர்கள் மத்தியை பொறுத்த வரைக்கும் அது அந்த நம்பிக்கை கடைசி அந்த ஒரு வாரத்தில் மிகப்பெரிய ஒரு நம்பிக்கை எங்களுக்கு கொடுத்துச்சு. 67% வாக்கு பதிவாயிருக்கு. வாக்குகள் வித்தியாசம் பொறுத்த வரைக்கும் என்ன பொறுத்த வரைக்கும் என்னன்னா, நான் நகரமா இருக்கட்டும், கிராம பகுதியில இருக்கட்டும், கிராம பகுதியில் இன்ஃபேக்ட் கூடுதல் வரவேற்பு பார்த்தேன். என்னென்ன காரணங்கள் கூட ஏற்கனவே சொல்லியிருந்தனால நம்முடைய தமிழக முதலமைச்சருடைய அந்த 3 ஆண்டு கால பணி, மக்கள் நல பணி சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 60-70 விழுக்காடு இன்னைக்கு அதுல அந்த பிஹெச்ல பொறுத்த வரைக்கும் வேலை இழந்திருக்கிறாங்க. புதிய வேலை வாய்ப்புகள் இல்ல. அதே மாதிரி துப்பாக்கி தொழிற்சாலையில் அதே மாதிரி கிட்டத்தட்ட 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு 11,000 பேர் வேலை பார்த்த இடத்துல இன்னைக்கு 4,000 பேர் தான் வேலை பார்க்கறாங்க. சோ இதெல்லாம் போய் அந்த நகரங்களை போய் பேசும்போது செய்யும் போது எவ்வளவு தூரம் ஒன்றிய அரசுனால மக்களும் சரி, இளைஞர்களும் சரி, அதே தமிழ்நாடு பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டுக்கு உண்டான அந்த நிதி அவங்க கொடுக்காதனால நம்ம தமிழக அரசு எவ்வளவு சிரமப்படுது, இனியும் சிறப்பான திட்டங்கள் நம்ம கொண்டு போக முடியலங்கிறத சொல்லும் போது ஜனங்கிட்ட அந்த புரிதல் கிடைச்சது. அதனால எங்களுக்கு அது வரப்புரைங்கும் போது எங்களுக்கு ரொம்ப பாசிட்டிவா இருந்தது. ஒரு முழுமனதோடு எங்கள் ஆதரவு மக்கள் அரசியலுக்கு, ஜனநாயகத்திற்கு என்று சொல்லும் விதத்தில் இருந்தது. ஒரு மிகப்பெரிய ஒரு நம்பிக்கையை ஊட்டியுள்ளது. ஜூன் 4ஆம் தேதி தேர்தல் முடிவுகள் வரும் பொழுது முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞர் அவர்களின் 101வது பிறந்த நாளிற்கு ஒரு பரிசாக நமது முதலமைச்சர் அண்ணன் தளபதி அவர்களுக்கு தேர்தல் முடிவுகள் இருக்கும் என நம்புகிறேன். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.